அவன் சென்னை முதலான கும்பகோணத்தை உத்தேசிச்சு அதுக்கு முன்னால பெரியவாளுக்கு முன்னால இருந்த ஆச்சாரியாள்ல ஒரு 5-6 ஆச்சாரியாள் பீடாதிபதிகள் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமா சிதம்பரத்துக்கே அவ விஜயம் பண்ணல. என்ன காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஏன் 200 வருஷத்துக்கு மேலே சிதம்பரத்துக்கு போகல அப்படின்னா, ஏதோ ஒரு ஆச்சாரியாள் காலத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவ இந்த சிதம்பரத்துக்கு போகாத வச்சா. அது என்ன பிரச்சனை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. ஆச்சாரியால் அங்க போயிருக்கிற காமகோடி பீடாதிபதிகள் அங்க போனா, சிதம்பரத்துக்கு போனா, எந்த கோவில்ல போனாலும் அந்த சிவாச்சாரியால் என்ன பண்ணா, சுவாமிக்கு தீபாரதனை காமிச்சு அந்த விபூதி குங்குமம் இதான பிரசாதத்தை அவ கையால கொடுக்கறது, சேவார்த்திகள் பக்தாள்லாம் எல்லாரும் வாங்கிக்கிறது அப்படின்னு சம்பிரதாயம். ஆனா இங்க தரிசனம் பண்ண போற ஆச்சாரியால் ஜெகத்குருவா இருக்கிறதுனால, காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளா இருக்கிறதுனால, இவாதான் அடுத்தவாளுக்கு பிரசாதம் கொடுக்கிற சம்பிரதாயமே வழிய வேற இன்னொருத்தர் பிரசாதம் நேரா அவ கையிலேருந்து வாங்கிக்கிறதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இல்லை. அப்போ கோவிலுக்கெல்லாம் போனா என்ன பண்ணுவான்னு, அவ தீபாரதனை காமிப்பா, அப்படி கொண்டு முன்னால வைப்பா, அவ எடுத்துப்பா. அதே மாதிரி அவ விபூதியோ குங்குமோ பிரசாதத்தை கொண்டு முன்னால வச்சிருவா, அவளவே ஸ்வீகரிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை ஒட்டி தான் அந்த ஆச்சாரியாலும் இங்க சிதம்பரத்துக்கு போனா. அங்கானா தீட்சிதர்கள்லாம் என்ன பண்ணா, நாங்க சாட்சாத் பரமேஸ்வரனோட கைலாசத்திலேருந்து வந்திருக்கிறதுனால இங்க நாங்க தான் எல்லாருக்கும் கொடுக்கிற சம்பிரதாயம் அப்படின்னு, நாங்க தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, இவா இங்க வாங்குற சம்பிரதாயம் இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால இவா சாஸ்திரத்தை சொல்ல, அதுல சின்ன ஒரு தகராறு அப்படின்னு சொல்லப்படாது, ஒரு சின்ன அபிப்பிராய பேதம் வந்துடுத்து. இதை வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணணும், அனாவசியமா ஒரு பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிறதுனாலயே அதுக்கப்புறம் இருந்த 200 வருஷமா காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அந்த சிதம்பரத்துக்கு போய் தரிசனம் பண்றது இல்லை அப்படின்னு வச்சிருந்தா. அதாவது சிதம்பரத்துக்கு போனா கூட வெளியிலேயே பிரதட்சணம் பண்ணிட்டு கோபுர தரிசனமே கோடி பாப்ப விமோச்சனம் அப்படின்லாம் சொல்றோம். அப்படிதான் பண்ணியிருந்தாலே வழி உள்ளுக்குள்ள சபையில போய் சன்னதியில போய் தரிசனம் பண்றது இல்லைன்னு வச்சிருந்தா. இந்த சம்பிரதாயத்தை மாத்தணும்னு தான் அண்ணாமலை செட்டியாருக்கு ஆசை. அந்த தண்டபாணி சுவாமி தீட்சிதர் முதலான பரம பக்தாளுக்கெல்லாம் ஆசை. இப்பேற்பட்ட ஜெகத்குரு ஆச்சாரியால் நம்ம கோவிலுக்கு வரணும், இங்க வந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறதுல ஆசைப்பட்டு அதைத்தான் அண்ணாமலை செட்டியார் ஊவே சுவாமிநாதர், ஏன்னா சுவாமிநாதர் அடிக்கடி பெரியவாள்கிட்ட வந்து பேசிட்டு ரொம்ப பிரியமா இருந்ததுனால, நீங்க சொல்லுங்க எப்படியானும் பெரியவா வரணும், ஒரு தரமான சிதம்பரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஊவே சுவாமிநாதரும் வற்புறுத்த, இந்த தண்டபாணி சுவாமி தீட்சிதரும் வற்புறுத்த, எல்லா பக்தாலும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பிரார்த்தனைக்கு இணங்கி பெரியவா
இந்த 1933 வருஷம் சிதம்பரத்துக்கு வந்தா. சிதம்பரம் பெரிய மகாக்ஷேத்திரம், பூமிக்கு ஹிருதயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹிருதயாகாசம் அப்படிங்கிற எல்லா மனுஷாளுக்குமே, மனுஷா இந்த சரீரம்ங்கிறதே பஞ்சபூதங்களோட சேர்க்கையினால இருந்ததுதான். இந்த உலகத்துல அண்டச்சராச்சரத்துல பிரபஞ்சத்துல எல்லாமே இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கையில ஒரு காம்பினேஷன் தான். ஆகாசம், பூமி, நீர், நெருப்பு, வாயு அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்கள்னால செய்யப்பட்டதுதான் அதோட சேர்க்கை, காம்பினேஷன் தான். அது ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு வித்தியாசம், அந்த ரேஷியோ மாறி இருக்கும். அப்படி இருக்கிறதுல இந்த சரீரமுமே பஞ்சபூதத்தினால ஆனதுதான். பஞ்சபௌதீகமான சரீரம், பௌதீகம் பௌதீகம் அப்படின்னே சொல்றோம் விஞ்ஞானத்துல. அதுக்குள்ள ஹிருதயாகாசம் அப்படின்னு ஆகாசம் எங்க இருக்கு, பஞ்ச ஆகாசம்ங்கிறது எங்க இருக்குன்னு, அந்த வெளி உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள இருக்கு, அதிசூக்ஷ்மமா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த ஹிருதய ஆகாசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு, எப்பொழுதும் நம்ம ஆத்மஸ்வரூபமான அந்த அந்தராத்மாங்கிறது அது உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த சரீரம்ங்கிற கூடு, அந்த சரீரத்துக்குள்ள உள்ள ஹிருதயஸ்தானம், சென்டரா ஒரு ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்தானம், அதுக்குள்ள ஒரு வெளி, ஆகாசம் வெளி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. அதுக்குள்ளதான் இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது சூக்ஷ்மமா ஆத்மாங்கிறது இருக்கு. இதத்தான் வெளியில பண்ணினாக்க சிதம்பரம்ங்கிற க்ஷேத்திரம். இந்த பூமிங்கிறது ஒரு பெரிய சரீரம் அப்படின்னா, அந்த பூமிங்கிற சரீரத்துக்கு ஹிருதயஸ்தானமா இருக்கிறது இந்த சிதம்பரம்ங்கிற க்ஷேத்திரம். முன்னாலேயே பார்த்திருக்கோம், காஞ்சிங்கிறது நாபிஸ்தானம் அப்படின்னு. ஒரு ஆள் இருந்தாக்க அவருக்கு காலு, கை, வயிறு, ஹிருதயம், கண்ணு, மூக்கு எல்லாம் இருக்குமே. அது மாதிரி இந்த பூமிங்கிற இந்த விராட் புருஷனுக்கு நாபிஸ்தானம், தொப்புள் ஸ்தானம் காஞ்சி. மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதார ஸ்தானம் அதுதான் திருவாரூர் அப்படிங்கிறது. ஹிருதயஸ்தானம் தான் சிதம்பரம் அப்படிங்கிறது. சித் அம்பரம் அப்படிங்கிறோம். இதய வழி, அதுதான் சிதம்பரம். அந்த சிதம்பரத்துல இந்த தத்துவத்தை குறிக்கிறதா தான் இருக்கு. ஆகாச க்ஷேத்திரம், ஆகாச க்ஷேத்திரம் பஞ்சலிங்கத்துல அப்படின்னு சொல்றோம். அந்த பஞ்சலிங்கத்துல அந்த சென்டர்ல எப்படி நமக்கு உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கோ அதே மாதிரி அந்த சென்டர்ல நடுப்புற சபையில சாட்சாத் ஆனந்த ஸ்வரூபமா, ஆத்மஸ்வரூபமா நடராஜங்கிற மூர்த்தி இருக்கு. இந்த நடராஜ மூர்த்தியோட தத்துவமே, அந்த கோலமே ரொம்ப பெரிய தத்துவமயமானது. ஆனந்தம் தான் இருக்கு. அதாவது நம்மளோட இந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் என்னென்ன, ஆனந்தம் தான் ஸ்வரூபம், ஆனந்தம் தான் பிரம்மம் அப்படின்னு வேதமே இப்படித்தானே சொல்றது. அந்த ஆனந்த நடராஜன் அப்படின்னு சொல்றோம். ஆனந்தம் இருந்தா என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் நல்ல மூடு இருந்து சந்தோஷமா இருந்தா உடனே ஆடி பாடின்னு குதிச்சுன்னு இருப்போம். ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிற அப்படி அந்த ஆத்மஸ்வரூபம் ஆனந்தமா இருக்கிறதான் ஒரே ஆனந்தமா ஆடின்னு இருக்கு. அதைத்தான் அங்க சிதம்பரம் நடனம் நடனம் அப்படின்லாம் சொல்றோம். இதுதான் இந்த நடராஜ தத்துவம். அது ரொம்ப பெரிய க்ஷேத்திரம். பூ கைலாசம் அப்படின்னு சொல்றோம். பரமேஸ்வரன் இருக்கிறது ஒரிஜினல் கைலாசம் எங்க இருக்கு, அதே மாதிரி இங்க பூமியில இருக்கிற கைலாசம் இந்த சிதம்பரம் அப்படின்னு சொல்றோம். இந்த சிதம்பரத்துக்கு பல பெருமைகள் உண்டு. அதுல நடராஜா ஆடுற சபையில 5 சபை அப்படின்னு சொல்லுவா, பஞ்ச சபை அப்படின்னு சொல்லுவா. அதுல கனக சபை அப்படின்னு பேரு. பொன்னம்பலம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். பொன்னால வேயப்பட்ட சபை, அதுல ஆடின்னு இருக்கார், ஆனந்தமயமா இருக்கார் சாட்சாத் பரமேஸ்வரன். இந்த பராந்தக சோழன் அப்படிங்கிறவன் அதுக்கு பொன் வேய்ந்ததா நமக்கு சரித்திர ரீதியா சொல்றார். ஆனால் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாலேருந்தே அது கனகசபையா தான் இருந்திருக்கு. இந்த கனகசபை அப்படிங்கிற பொன்னம்பலங்கிற பேர் பராந்தகனுக்கு முன்னாலேருந்தே இருக்கு. அதனால இந்த பராந்தகன் அதை திருப்பி ரெனோவேட் பண்ணி இன்னைக்கு நாம பார்க்கிற அந்த பொற்சபைய நமக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கான வழி. அதுக்கு முன்னாலேயும் அது பொற்சபையாவே தான் இருந்தது, கனகசபையாவே தான் இருந்தது. அப்படி பல ராஜாக்கள்லாம் அங்க கைங்கரியம் பண்ணியிருக்கா, சோழ ராஜாக்கள்லாம். தேவாரம் அப்படிங்கிற பொக்கிஷம்லாம் தமிழ் மறை அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்துக்கு கிடைச்சதே இந்த சிதம்பரம் நடராஜா அனுகிரகத்தினால்தான். அது ராஜராஜ சோழனோட பெருமுயற்சியால நடந்தது அப்படின்னு வரலாறு தெரிஞ்சவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி அவ்வளவு மகிமை உள்ளது அந்த சிதம்பர க்ஷேத்திரம் நடராஜா. அங்க மூலஸ்தானத்துல மூலஸ்தானநாதர் அப்படின்னே பேரு சுவாமி. அங்க மூலஸ்தானம் இருக்கு. சிவகங்கை அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரனோட ஜடாபாரத்திலேருந்து வந்த கங்கையே அங்க குளமா இருக்கு. சிவகாமி அம்பிகா சன்னதி. இப்படி எல்லாம் நிறைஞ்ச உயர்ந்த பூகைலாசமான இந்த சிதம்பரத்துல பெரிய ஆனந்தமா தரிசனம் பண்ணா. அந்த சிதம்பரத்துக்கு போயிட்டா இவாளோட வற்புறுத்தெல்லாம் ஆசையெல்லாம் பட்டதுனால பெரியவாளுக்குமே ரொம்ப ஆசை போகணும்னு போயிட்டா.
முன்னால ஒரு ஊர்ல தங்கி இருக்கா. அப்புறம் கார்த்தால ஏந்துன்னு தான் இவ சிதம்பரத்துக்கு போறா. எல்லாரும் சொல்லிண்டா 200 வருஷத்துக்கு அப்புறம் காமகோடி பீடாதிபதிகள் வரதுனால ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப விமர்சையா ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதனால ஊருக்கு 5-6 கிலோமீட்டர் முன்னால ஒரு இடத்துல பெரியவா தங்கிண்டு மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சோன்னு பட்னம் பிரவேசமா மேளதாளத்தோட சிதம்பரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி நடராஜ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தான் ஏற்பாடு ஆயிருந்தது. ஆனா என்ன பண்ணிட்டா பெரியவா, ராத்திரி அங்க போய் முதல் கேம்ப்ல இருக்கிறதே தங்கிட்ட கைங்கரியம் பண்ணிவிட்டு சொன்னா, கார்த்தால நான் உன்னை எழுப்புவேன், என்னோட வரணும், மடி வஸ்திரம் மட்டும் எடுத்துட்டு நேரம் வரணும் அப்படின்னு. வேற ஒத்துட்டையும் சொல்லல. இந்த கூட கைங்கரியம் பண்ண ஒருத்தர் பெரியவாளோட மடி வஸ்திரத்தை எடுத்துட்டார். விடிகாரத்தால 3 மணி வாக்குல இருக்கும். ஏந்துண்டா பெரியவா அங்கேருந்து கிடுகிடுகிடுன்னு நடந்து சிதம்பரத்துக்கு வந்துட்டா. ஊரே நிசப்தமா இருக்கு. அந்த நடராஜா கோவில்ல பெரிய கதவு இருக்கும், அதுல திட்டி கதவு அப்படின்னு சொல்லுவா, சின்னதா ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை திறந்துதான் அந்த கோவில்ல வேலை பார்க்கிறவாள்லாம் உள்ள போயிட்டு வரதுக்காக அதை வச்சிருப்பா. அந்த திட்டி கதவை திறந்துன்னு இவ உள்ளுக்குள்ள போனா, சிவகங்கையில ஸ்நானம் பண்ணினா, வஸ்திரத்தை மாத்தினா, விபூதி ருத்ராட்சதாரணம் எல்லாம் பண்ணிட்டா. நேர சபையில போய் கனக சபையில போய் நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. இது யாருக்குமே தெரியாது. அந்த வடிகார்த்தால வேளையில சுவாமிக்கு பிரபோதம் பண்ணி பால் நைவேத்தியம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அந்த பூஜையில ரொம்ப அதிகமா கூட்டம் இருக்காது. அந்த தீட்சிதர் பண்ணிட்டு இருக்கார், பண்ணிவிட்டு தீபாராதனை காமிச்சிட்டு இப்படி திரும்பினா அவருக்கு ஷாக்கா எடுத்து கைகாலெல்லாம் வெளவெளுத்து போயிடுத்து. என்னன்னா, சர்வாங்க விபூதி ருத்ராட்சத்தோட சாட்சாத் நடராஜா உள்ள இருக்காரா, இங்க வெளியில எய்தாப்புல தரிசனம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அப்படியே திகைச்சு போயிட்டார் பெரியவாளை பார்த்து. அவர் உடனே வடவடத்து போய் எல்லாரையும் கூப்பிட்டு, பெரியவா அப்படி வந்துட்டா, நம்ம இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கு, பெரியவாளை இப்படி ராஜ உபச்சாரத்தோட உள்ள அழிச்சுன்னு வரணும்னு, பெரியவா அப்படி சத்தம் போடாத வந்துட்டாளே அப்படின்ட்டு அவர் எல்லாம் வருத்தப்பட்டு எல்லாம் நமஸ்காரம் பண்ண. பெரியவா உடனே சொன்னா, இல்ல இல்ல நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு தெரியும், அப்படிதான் வரணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா ராத்திரி வந்துட்டோம், இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டு உடனே நடராஜாவை தரிசனம் பண்ணாத என்னால இருக்க முடியல, மனசு தாங்கல, கேட்கல. அதனால உடனே வந்து தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நானாவே வந்தேன். இப்ப அதனால ஒன்னும் குறைஞ்சு போயிடாது, நான் திருப்பி போறேன் என்னோட கேம்புக்கு போனோம்னா, அப்புறம் நீங்க எப்படி எல்லாம் உபச்சாரம் பண்ணி எப்படி எல்லாம் சம்பிரதாயமா வச்சு நிக்கலோ அதுபடியும் இன்னொரு தடவை வந்து தரிசனம் பண்றேன். வந்துட்டு ராத்திரி வந்து தரிசனம் பண்ணாத இருக்கிறதுக்கு மனசு தாபப்பா இருந்தது, அதனாலதான் வந்து முதல்ல தரிசனம் பண்ணணும்னு பண்ணேன் அப்படின்னா. இப்படி 200 வருஷமா இருந்த ஒரு அந்த சின்ன ஒரு மனஸ்தாபத்தை ஒரு க்ஷணத்துல நொடியில பெரியவா களைஞ்சுட்டா. அதுதான் பெரியவாளோட தபோபலம் அப்படிங்கிறது. அப்படி சிதம்பரத்தை தரிசனம் பண்ணிட்டா. சிதம்பரத்துல தரிசனம் பண்ணிட்டு பரங்கிப்பேட்டைங்கிற இடத்துக்கு வந்தா. போற்றோனோவா அப்படின்லாம் சொல்லப்படுறது. பரங்கிப்பேட்டை அப்படிங்கிறதுல வரத்து, அந்த ஊர்ல பாபா மரக்காயர் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர், அவர் உப்பளம் வச்சிருந்தார். அந்த பக்கம்லாம் சமுத்திரக்கரையா இருந்ததுனால உப்பளம் வச்சிருந்து எல்லாரும் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருப்பா. அந்த பாபா மரக்காயர் யாருன்னா, பெரியவாளோட அப்பா, பூர்வாசிரம அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிகள்ட்ட பாடம் படிச்சவர், ஸ்டூடெண்ட். ஏன்னா அவ ஸ்கூல் வாத்தியாரா இருந்ததுனால அவள்கிட்ட படிச்ச மாணவர்கள்ல ஒருத்தர் இந்த பாபா மரக்காயர். அவர் உப்பளம் வச்சிருக்கார். பெரியவா குழந்தையா சின்ன வயசுல இருக்கிறதே இந்த சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்டுக்கு அடிக்கடி இந்த பாபா மரக்காயர் வர வழக்கம். குழந்தையா இருக்கிறதே இந்த பாபா மரக்காயர் பட்சணங்கள் வாங்கிட்டு வருது, அதே மாதிரி விளையாட்டு சாமான்கள் வாங்கிட்டு, முதலான பழங்கள் வாங்கிட்டு, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா வச்சுன்னு வந்திருக்கார். குழந்தை சுவாமிநாதனா பார்த்து, தன்னோட வாத்தியாரோட பிள்ளையோ இல்லையோ சுவாமிநாதன், அந்த சுவாமிநாதனை பார்த்தது முதல்ல நம்ம கடலூர்ல திருப்பாதிருப்புலியூர்ல பார்த்தோம். அச்சலாம்பிகை அம்மையார் அப்படிங்கிற அம்மா வந்து பெரிய கவிஞர், அவ சுப்பிரமணிய சாஸ்திரியோட ஸ்டூடெண்ட். குழந்தை சுவாமிநாதனா பார்த்தவளை இப்போ ஜெகத்குருவா பார்க்கறதுக்காக வந்தா அப்படின்லாம் பார்த்தோம். அதே மாதிரிதான் இவரும் இந்த பாபா மரக்காயரும் பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு என்ன பண்ணார், ஊர் எல்லையிலேயே இவர் தான் பூர்ண கும்பம்லாம் எடுத்துட்டு எனக்கு தான் அந்த ரைட் அப்படின்னு அங்க ஒரு பெரிய உரிமையாவே அவர் கொண்டாடி இருக்கார். எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு இந்து மத தலைவர் வரத்தே, ஒரு சனாதன மதத்துக்கு உண்டானவர் வரத்தே, ஒரு இஸ்லாமியர் வந்து அவர் முன்னால நின்று தனிவேன்னு சொல்றாரு அப்படின்னு. ஆனா அவர் ஒன்னும் அதுக்கு கவலையே படல. நான் பார்த்து வளர்ந்த குழந்தை எங்க சுவாமிநாதன், அவர் இன்னைக்கு ஜெகத்குருவா வர, அதனால நான் அவரை பூர்வாசிரமத்திலேருந்தே எனக்கு தெரியும், நான் பார்த்த குழந்தை, அதனால நான் தான் எல்லாம் பண்ணேன், உபச்சாரம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு தாபத்துல ஆசையோட அவரும் வர, எல்லாருமா சேர்ந்துன்னு பெரியவாளை அழைச்சுன்னு இந்த பரங்கிப்பேட்டையில பட்டணம் பிரவேசம் பண்ணி எல்லாம் முடிஞ்சுது. அந்த பாபா மரக்காயர் சொன்னார், உப்பளம் இருக்கு என்னோடது,
அந்த உப்பளம் முழுக்கலும் பெரியவா பாதம் படணும், அதுக்காக அவசியம் எனக்கு வரணும் அப்படின்னு. 10 கிலோமீட்டர் மொத்தம் அதோட டிஸ்டன்ஸ். அந்த உப்பளம் சமுத்திரக்கரையில வெயில்ல, நல்ல வெயில்ல 10 கிலோமீட்டர் பெரியவா பாதம் படணும்னு சொன்னதுனால பெரியவா என்ன பண்ணா, பாதுகையும் போட்டுக்காத தன்னோட வெறுங்காலோட இந்த பாபா மரக்காயர் பின்னாலேயே நடந்து போயிட்டு வந்து அவருக்காக சந்தோஷப்படுத்தினான். 1933ஆம் வருஷம் வியாச பூஜை தஞ்சாவூர்ல. சாதுர்மாசியம் முழுக்க பூர்த்தி பண்ணிட்டு நவராத்திரி அங்கேயே பூர்த்தி பண்ணிட்டு என்ன பண்ணினா, இப்பதான் பெரியவாளுக்கு ஞாபகம் வந்தது போல இருக்கு, நாம காசி யாத்திரை கிளம்பி இருக்கோம், காசி வடக்க இருக்குன்னு அப்பதான் ஞாபகம் வந்து அப்படின்னு சொல்றாப்புல பரியாசமா சொல்லலாம். என்ன பண்ணினா பெரியவா, இன்னுமே தாமசம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 14 வருஷம் ஆயிடுத்து. இவ 1919ஆம் வருஷம் கிளம்பினவா, இப்ப 1933ஆம் வருஷம் ஆச்சு. கும்பகோணத்திலேருந்து கிளம்பினவா ஊரை சுத்தி 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 14 வருஷமா எங்க இருக்கான்னு அப்ப திருப்பி தஞ்சாவூர்லயே இருக்கா. காசி எங்க இருக்கு, அதனால தோணித்து போல இருக்கு. உடனே என்ன பண்ணா, இந்த தஞ்சாவூர்ல 33ஆம் வருஷம் சாதுர்மாசியம் நவராத்திரி ஆனோன்னு கிடு 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 கிடுன்னு காசி யாத்திரையை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணினா. அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருந்தா, ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டரானும் கட்டாயம் நடக்கிறது, தாண்டது, ஒரு இடத்தை தாண்டி போறது 20 கிலோமீட்டர் அப்படின்னு பெரியவா கணக்கு வச்சுட்டு தஞ்சாவூர்ல இருந்து தினம் 20 மைல் வீதம் கிடு 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 கிடுன்னு அங்கங்க அன்னன்னைக்கு அதுக்காக ஏதோ ஒரு இடத்துல தங்கி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிண்டே போயிட்டே இருந்தா. அப்படி யாத்திரையே ஃபர்தரா வடதேசத்தை நோக்கி தொடர்றா. அப்படி பெரியவா போறதே என்ன ஆச்சு அப்படின்னா, பல சமஸ்தானங்கள்லாம் இருந்தது. அப்போ சுதந்திரத்துக்கு முன்னால இருந்ததுனால பல சமஸ்தானங்கள்லாம் இருந்தது. அப்படி இருக்கிறதே அவுரங்கசீப் காலத்திலேந்து காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் யாத்திரை பண்ணினா என்ன ஒரு அரசாங்கத்து ஆணை அப்படின்னா, அந்த காலத்துல சுங்கவரி எல்லாம் வசூலிப்பா, எல்லா இடத்துலயும் சுங்கரி வரி வசூலிப்பா. அவுரங்கசீப் காலத்திலேருந்து ஒரு ஆணை, காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் யாத்திரை பண்ணினா மட்டும் நாட்டுல எந்த இடத்துலயும் சுங்கவரி வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆச்சாரியால் போனாக்க எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்லயே பார்த்தோம். பெரியவா யாத்திரை பண்றது 25 மாட்டு வண்டி, யானை, ஒட்டகம், பசுமாடுகளே ஏகப்பட்ட பசுமாடு இருக்கும். இப்படி பலவிதமான கால்நடைகள் எல்லாத்தோடையும் மனுஷாலாம் கிட்டத்தட்ட 200 பேர், 250 பேர், 300 பேர். இப்படி பார்த்தா இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு சுவாமிகள் யாத்திரை போறாப்புல இருக்காது, ஒரு பெரிய ஊரே நகர்ந்து போறாப்புல இருக்கும். அப்படிதான் யாத்திரை நடந்திருக்கு. பெரியவாளும் அப்படிதான் பண்ணியிருந்தா. வரிசையா அங்க தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்து, திருவண்ணாமலையிலேருந்து ஆரணி, வேலூர், சித்தூர், பலமனேரு அப்படிங்கிற இடம் ஆந்திரால, மதனப்பள்ளி, சின்ன திப்ப சமுத்திரம் அப்படிங்கிற இடம். இந்த சின்ன திப்ப சமுத்திரத்துல 1933ஆம் வருஷம் பெரியவா பேருக்கிறதே என்ன பண்ணியிருந்தா, எங்க இருந்தா அப்படிங்கிறது ஒரு கல்வெட்டு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் 1978ல கிளம்பி பெரியவா திருப்பி யாத்திரை பண்றதே இந்த சின்ன திப்ப சமுத்திரம் போனா. முதல்ல 33ஆம் வருஷம் எங்க போய் இருந்தாலோ எப்படி இருந்தாலோ அந்த இடத்துலயே போய் திருப்பி இருந்துட்டு வந்தா பெரியவா. 33ஆம் வருஷம் எங்க, 78ஆம் வருஷம் எங்க, அந்த ஜனங்களுக்கு அப்பவும் அந்த நினைப்பு மாறாத, அந்த பசுமையான இந்த எண்ணம் மாறாதே இருந்தது. அப்படி இந்த சின்ன திப்ப சமுத்திரம், கதிரி அப்படிங்கிற இடம், பெரிய நரசிம்ம கஷேத்திரம். அந்த கதிரிக்கு போனா தர்மாவரம் அப்படிங்கிற இடம், அனந்தபூர், இதெல்லாம் பார்த்துட்டு துரோணாச்சலம் அப்படிங்கிறது, துரோணாச்சலத்துக்கு போயிட்டு கர்னூலுக்கு வரத்தே அங்கேருந்து படகுல கடந்து ஸ்ரீசைலத்துக்கு வந்தா. ஸ்ரீசைலம் அப்படிங்கிறது பெரிய க்ஷேத்திரம், 12 ஜோதிர்லிங்க க்ஷேத்திரம் அப்படின்னு 12 ஜோதிர்லிங்க க்ஷேத்திரம் பரமேஸ்வரனோடது இருக்கு. அதுல ஒன்னும் இந்த ஸ்ரீசைலம்ங்கிறது சுவாமி மல்லிகார்ஜுனேஸ்வரர் அப்படிங்கிறது, அம்பாள் பிரமராம்பிகா அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதால் தன்னோட யாத்திரையில இந்த ஸ்ரீசைலத்துல இருந்திருக்கா. சங்கர விஜயத்துல சொல்ற வழக்கம் உண்டு, இந்த ஸ்ரீசைலத்துல இருக்கிறதே தான் சிவானந்த லஹரிங்கிற ஒரு பெரிய கிரந்தத்தை பண்ணினா அப்படின்னு. அதுல ஆச்சாரியர்கள் எந்த ஊரையுமே அதிகமா ஓப்பனா ரெஃபர் பண்ணினதா தெரியல. ஆனால் இந்த ஸ்ரீசைலத்தை மட்டும் ஒரு சில இடங்கள்ல ரெஃபர் பண்ற. சேவே ஸ்ரீகிரி மல்லீஷம் அப்படின்னு சொல்ற, ஸ்ரீகிரி அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல, அதைத்தான் ஸ்ரீசைலம் அப்படிங்கிறோம். இந்த ஸ்ரீசைலம் வேற ஒண்ணும் இல்லை, நாம ஆதிசேஷன் பெரிய மலையா படுத்துட்டு இருக்கார் தெற்கு வடக்கா. அந்த மலை அதனால்தான் சேஷாச்சலம் அப்படின்னு பேரு. அந்த ஆதிசேஷன் மலையா இருக்கிறதே கால் மாட்டுல விஷ்ணு இருக்கார், தலைமாட்டுல சிவன் இருக்கார்.
அங்க இருக்கிறது தான் இந்த பக்கத்துல இந்த எண்டுல இருக்கிறது தான் பெருமாள் இருக்கிறது தான் வெங்கடேசன் வெங்கடேசன் அப்படிங்கிறோம், வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறோம். அவர் இருக்கிற இடத்துக்கு பேரே திருமலைன்னு தானே பேரு. இங்க திருமலைன்னு பேரு, அங்க ஸ்ரீசைலம்னு பேரு. அது சமஸ்கிருதத்துல இருக்கு, இது தமிழ்ல இருக்கு, அவ்வளவுதான். அந்த திருமலை அப்படிங்கிற அந்த சேஷகிரியில தான் ஒரு பக்கத்துல பெருமாள் இருக்கார், ஒரு பக்கத்துல பரமேஸ்வரன் இருக்கார், மல்லிகார்ஜுனரா. அதனால ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம் இந்த ஸ்ரீசைலத்துல. அதுல ரொம்ப வனாந்தரமான இடம், தபஸ்விகளுக்குன்னே உள்ள இடம். அந்த இடத்துல கல்லால விருட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அடியில தான் உட்கார்ந்துட்டு ஆச்சாரியால் தபஸ் பண்ணினதா பெரியவா சொல்லி, அந்த இடத்துல போய் பெரியவா தானும் அங்க அமானுஷ்யமான இடத்துல தபஸ் பண்ணியிருந்தா. இன்னைக்கு போனா கூட ரொம்ப வனாந்தரமா தான் இருக்கும். அப்படி இருக்கிறது 33ஆம் வருஷம் அப்படிலாம் எந்த சமயத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாம். அந்த ஸ்ரீசைலத்துல கொஞ்ச நாள் பெரியவா ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிச்சா. அங்க இருந்துட்டு அப்புறம் ஜெல்லாபுரம், அனந்தபுரம் இதெல்லாம் வழியால மத்திய பிரதேசத்துக்குள்ள வந்த ஆந்திராவை தாண்டி அதுல கத்வால் அப்படிங்கிற இடம். அந்த கத்வால்ல ராணி, அந்த கத்வால் ராணி பெரியவாளை உபச்சாரம் பண்ணி வரவேற்க, அதுக்கப்புறம் அந்த மத்திய பிரதேசத்துல பெரியவாளோட யாத்திரை தொடர்றது. ரொம்ப கடுமையான யாத்திரை, ஏன்னா ரொம்ப வனப்பிரதேசம், மலைகள் உள்ள இடம். அதுல யாத்திரை பண்றது, அதுவும் இத்தனை பரிவாரங்களையும் அழிச்சுன்னு போறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அது அத்தனை சிரமத்தெல்லாம் தாண்டிண்டு பெரியவா அந்த யாத்திரையை தொடர்றா.